கிளியரா வெற்றிமாறன் சொல்லிட்டாரு, வாடிவாசல் கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் தென் சிம்பு வச்சு பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து வடச்சென்னை 2 கிடையாது. வடச்சென்னை 2ல கண்டிப்பா தனுஷ் தான் வரப்போறாரு. அப்போ சிம்புவோட வேர்ல்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வடச்சென்னை யூனிவர்ஸ்ல வர மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து வடச்சென்னை அமீருடைய கேரக்டருக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டு காமிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் என்ஓசியில் வடச்சென்னை படத்தில் இருந்த ஒரு சில கேரக்டர்ஸை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்றன்ற மாதிரி வெற்றிமாறன் வந்து தனுஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வெற்றிமாறன் ஒரு கிளியரன்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது நிஜமாவே ரொம்பவே நல்லது. ஏன்னா தனுஷை பற்றி நிறைய ரூமர் பரப்புறாங்க. லைக் ரீசெண்டாக குபேரா படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த என்ஓசி விஷயத்தில் 20 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ரூமர் பரவிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வெற்றிமாறன் ஒரு வீடியோ மேக் பண்ணி அவரை பற்றி பெருசாக பேசி பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறது. அவருக்கு பெருசாக ஒரு எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும் தனுஷ்க்கு கண்டிப்பாக. ஸோ அவர் எப்பவுமே ஆடியோ லான்ச்சில் சொல்கிறது தான், ஸோ நல்லதே பண்ணுங்க நல்லதே நடக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் போல. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் யார் அந்த மாதிரியான ரூமரை பரப்புறாங்க அப்படின்றது தெரியல. ஐ திங்க் அந்த தூரமாக போய் விளையாடுங்கடா பசங்களான்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேங் யாராவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். மண்டில் டாடா பாய்.